எடப்பாடி பழனிசாமியின் வேண்டுகோளை ஏற்று நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்த 21 அதிமுக எம்எல்ஏக்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை கைவிடப்படுவதாக சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அறிவித்துள்ளார். தேர்தலுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை அடுத்து வேலுமணி தலைமையிலான 25 எம்எல்ஏக்கள் சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் தாவேக அரசை ஆதரித்து வாக்களித்தனர். இதையடுத்து அவர்களை கட்சித் தாவல் தடை சட்டப்படி தகுதி நீக்கம் செய்யுமாறு எடப்பாடி பழனிசாமி தரப்பு சபாநாயகரிடம் மனு அளித்திருந்தது. இந்நிலையில் இசக்கி சுப்பையா, மரகதம் குமரவேல் உள்ளிட்ட 4 எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தனர். இதையடுத்து நடந்த சமரச பேச்சுவார்த்தையை அடுத்து வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 21 பேரும் தங்களது செயலுக்கு மன்னிப்பு தெரிவித்தும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்பதாகவும் அறிவித்து சபாநாயகரிடம் கடிதம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து அவர்கள் மீதான தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிடுமாறு சபாநாயகருக்கு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கடிதம் வழங்கப்பட்டது. இதை ஆய்வு செய்து வந்த சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் எடப்பாடி பழனிசாமியின் வேண்டுகோளை ஏற்று 21 பேர் மீதான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிடுவதாக அறிவித்தார். மாண்புமிகு திரு எடப்பாடி கே. பழனிசாமி அனுப்பிய கடிதங்களில் 13/5/2026 அன்று மேற்கூறிய 21 உறுப்பினர்களால் செய்யப்பட்ட வாக்களிப்பை அவர் மன்னிப்பதாகவும் அதன் விளைவாக அந்த 21 உறுப்பினர்களுக்கு எந்த தகுதி இழப்பும் ஏற்படவில்லை என்றும் திட்டவட்டமாக கூறியுள்ளதால் நான் இந்த மன்னிப்பு கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறேன். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 10வது அட்டவணையின் கீழ் மேற்கூறிய 21 உறுப்பினர்களுக்கு எதிரான அனைத்து மேல் நடவடிக்கைகளையும் கைவிடுகிறேன். அதே சமயம் எடப்பாடி பழனிசாமியின் கடிதத்தின் அடிப்படையில் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா ஆகிய 4 பேர் மீதான தகுதி நீக்க நடவடிக்கை தொடங்கிவிட்டதாகவும் சபாநாயகர் கூறினார். அதிமுக ஒன்றிணைந்து விட்டதாக தனக்கு கடிதம் வர பெறவில்லை என்றும் அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவர் கொறடா உள்ளிட்ட விவகாரம் குறித்து இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் ஜே.சி.டி. பிரபாகர் தெரிவித்தார்.